கொக்கும் நரியும். ஒரு அழகான காட்டில் ஒரு கொக்கும் ஒரு நரியும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் நரி கொக்கை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தது. நண்பா, இன்று என் வீட்டிற்கு விருந்துக்கு வா, உனக்காக சுவையான உணவு செய்திருக்கிறேன் என்று அழைத்தது. கொக்கு மகிழ்ச்சியுடன் நரியின் வீட்டிற்கு சென்றது. நரி ஒரு தட்டில் சுவையான உணவை பரிமாறியது. ஆனால் அந்த தட்டு மிகவும் தட்டையாக இருந்ததால் கொக்கால் தனது நீண்ட அலகால் உணவை எடுக்க முடியவில்லை. நரி மட்டும் சிரித்துக்கொண்டே எல்லா உணவையும் சாப்பிட்டது. சில நாட்களுக்குப் பிறகு கொக்கு நரியை தனது வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்தது. நண்பா, இன்று நீ என் வீட்டில் சாப்பிட வேண்டும் என்றது கொக்கு. நரி மகிழ்ச்சியுடன் வந்தது. கொக்கு சுவையான உணவை ஒரு நீண்ட குறுகிய கழுத்துள்ள பாத்திரத்தில் பரிமாறியது. கொக்கு தனது நீண்ட அலகால் எளிதாக உணவை எடுத்துச் சாப்பிட்டது. ஆனால் நரியால் அந்த பாத்திரத்திலிருந்து உணவை எடுக்க முடியவில்லை. அப்போது நரி தனது தவறை உணர்ந்தது. நான் கொக்கை எப்படி நடத்தினேனோ அதே போலத்தான் இன்று எனக்கும் நடந்திருக்கிறது. இனிமேல் யாரையும் ஏமாற்றக்கூடாது என்று நரி வருந்தியது. கொக்கு சிரித்துக்கொண்டு, மற்றவர்களை எப்படி நடத்துகிறோமோ அதே போலத்தான் நாமும் நடத்தப்படுவோம், நல்ல மனதுடன் வாழ்வோம் என்றது. அதன் பிறகு கொக்கும் நரியும் உண்மையான நண்பர்களாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். நீதி: மற்றவர்களை ஏமாற்றாதே. பிறரிடம் நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதே போலத்தான் நாமும் நடத்தப்படுவோம்.